இப்போ பைத்தான் ஐடியல் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 மோடு உண்டு பைத்தான் ஐடியலில். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடுன்ட்டு. பைத்தான் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்ட்ராக்டிவ் மோடில் தான் ஓப்பன் ஆகும். இந்த இன்ட்ராக்டிவ் மோடை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இந்த மாதிரி 3 ஆரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி 3 ஆரோஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ப்ராம்ப்ட் சிம்பிள். இந்த ப்ராம்ப்ட் சிம்பிளில் இருந்துச்சுனாலே அது இன்ட்ராக்டிவ் மோடு. இந்த இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இன்ட்ராக்டிவ் மோடில் உடனே அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே 4ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்தோன்னே 4ன்றதை டக்குன்னு அதே நேரத்தில் 4ன்னு பிரிண்ட் பண்ணிடுது. இதே ஸ்கிரிப்ட் மோடில் கொடுத்தோன்னா பிரிண்ட் 4 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இங்கே A is equal to 4ன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஏன்றது இங்கே வேரியபிள், 4ன்றது வேல்யூ, ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தனா, பிரிண்ட்டுன்னு கொடுத்த தேவையில்ல, ஏன்னு மட்டும் கொடுத்தனாலே இங்கே நம்மளுக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகும். இங்கே ஏன் 4ன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா, ஏ அப்படின்ற வேரியபிள் 4 அப்படின்ற வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் 4ன்னு கால் பண்ணால் 4ன்னு பிரிண்ட் பண்ணணுன்னா நான் ஏன்னு கொடுத்தாலே போதும், 4ன்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ b is equal to 6ன்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். வேல்யூ 6ன்னு கொடுத்துட்டு bன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா 6ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு a + b அப்படின்னு கொடுத்தேன்னா, இங்கே ஏன்றது ஒரு வேரியபிள், bன்றது ஒரு வேரியபிள், நடுவில் இருக்க அந்த ப்ளஸ்ன்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுது, ப்ளஸ்ன்றனால ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுது. இதே மைனஸ்னால் அதுவும் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், மைனஸ்னால் மைனஸ் பண்ணும். இதுதான் a - b அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ ஆன்சர் -2, அதாவது ஏன்ற வேல்யூ 4 -6. அப்போ மைனஸில் தான் கடைசி ஆன்சர் வரும். இப்போ b - ஏனா 2ன்னு வரும். ஏன்னா bக்கு 6ன்ற வேல்யூ மைனஸ் ஏயோட வேல்யூ 4. ஸோ 6 - 4 2. இப்போ a divided by b, அதாவது 4 divided by 6 அப்படின்னா 0.666ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு b divided by aனா 1.5ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். a into b, அதாவது 4 into 6னா 24. இந்த மல்டிப்ளிகேஷனுமே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். இது எல்லாமே நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் வேல்யூஸ்னால் என்ன, ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15/2 அப்படின்னு கொடுத்தேன்னா 7ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் இங்கே 7ன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த டபுள் ஸ்லாஷ் பேர் ஃப்ளோர் டிவிஷன். இந்த ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணோன்னா, இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணி அதில் பாயிண்ட் வந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஹோல் நம்பர்ஸை மட்டும் ஆன்சரை எடுத்துகிட்டு வரும். அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை எடுத்துக்காது. இப்போ 15 மாடுலஸ் 2, இந்த பர்சன்டேஜ் சிம்பிளோட பேர் மாடுலஸ். இது என்ன பண்ணோன்னா, இதுவும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணி அதில் வர ஆன்சர் எடுக்காது, குவாஷன்ட்டை விட்டுரும். குவாஷன்ட்டை விட்டுட்டு வர ரிமைண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, டெசிமல் பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் இருக்கும்ல, அந்த ரிமைண்டரை ஆன்சராக எடுத்துக்கும். இதுதான் இதோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு a is equal to 4 அப்படின்னா, இது என்னென்னா 2 ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஈக்குவலான்னு செக் பண்ணும். 4 ஏவோட வேல்யூ தான், ஈக்குவல் டுன்றதுனால ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது a ஈக்குவல் டு 6 ஃபால்ஸு, ஏயோட வேல்யூ 4, அதனால் 4 is not equal to 6. b is equal to 4ன்றது ஃபால்ஸு. இப்போ bயோட வேல்யூ 6ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு b is equal to 6னா bயோட வேல்யூ 6 தான், அது ட்ரூ, அதனால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ b is not equal to 6, b 6க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபால்ஸ், ஏன்னா b ஈக்குவல் டு 6ன்றது தான் ட்ரூ. இங்கே நாட் ஈக்குவல் டுக்குன்னு நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கை யூஸ் பண்ணுவோம்.
இதெல்லாம் வந்து ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவலாக நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். அடுத்தது ஏ இஸ் ஸ்மாலர் தேன் பி அப்படின்றது 4 இஸ் ஸ்மாலர் தேன் 6, இது வந்து ட்ரூ. அடுத்தது ஏ இஸ் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டு பி, இதுவும் ட்ரூ தான். ஏன்னா ஏ வந்து 4 ஸ்மாலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி 6க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்றது ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது ஏ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது 4 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா 4ஓட வேல்யூ 4ன்றது சின்ன நம்பர், பியோட வேல்யூ 6 பெரிய நம்பர். ஆனால் இங்கே ஏ இஸ் கிரேட்டர் அண்ட் பி இஸ் ஸ்மாலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ஃபால்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன், அதாவது ஏன்ற வேரியபிளோட வேல்யூ 20. அடுத்தது பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டு, இப்போ ஏ ஃப்ளோர் டிவிஷன் 5ன்னு கொடுத்துருக்கேன். சாரி, இங்கே பின்னு கொடுக்கணும், நான் 5ன்னு கொடுத்துட்டேன். ஆன்சர் வந்து 4, ஏன்னா 4 5s are 20, டிவிஷனில் வந்து 4ன்றத குவாஷன்ட்டாக வரும். இப்போ சப்போஸ் பி டிவைடட் ஃப்ளோர் டிவிஷன் ஏன்னு வந்துச்சுன்னா 0ன்னு வரும். ஏன்னா அதோட குவாஷன்ட் வந்து 0.2ன்னு வரும்போது அதை ஹோல் நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கும், அதனால் இது வந்து 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 50ன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ளோர் டிவிஷன் ஏ அப்படின்னா ஆன்சர் 2ன்னு வரும். இங்கே 2.5ல் 2 மட்டும் ஆன்சராக எடுத்துக்கும். இப்போ ஏ வேல்யூ 20ஆகவும் பியோட வேல்யூ 5ஆகவும் வந்து மறுபடியும் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏ ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு பி இப்படி கொடுத்துருக்கும்போது இது பேர் ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஏவோட வேல்யூ எடுத்து பார்த்தோன்னா 4ஆகவும் பியோட வேல்யூ வந்து 5ஆகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஏ வந்து பியோட டிவைட் ஆகி அதில் வர ஆன்சரை மறுபடியும் ஏலே போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனுக்கு என்ன அர்த்தம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஃப்ளோர் டிவிஷன் பின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஈக்குவல் டு 5, இதுவும் ஒரு ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர். இங்கே ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா ஒரு சிம்பிள் கொடுத்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தா அது ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர். இதுக்கு ஒரு ஆன்சர் என்னென்னா 20. ஏவோட வேல்யூ இப்போ 4ஆக இருக்குமா, 4 5s are 20, 20ன்றதை ஏலே போய் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஏ மாடுலஸ் பி, இப்போ ஏவோட வேல்யூ 20ஆகவும் பியோட வேல்யூ 5ஆக இருக்கிறதுனால இதோட அவுட்புட் வந்து, அதாவது ரிமைண்டர் வந்து 0 வரும். 0 வரதுனால 0ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 22ன்னு கொடுத்துட்டு இப்போ டி ஃப்ளோர் டிவிஷன் மாடுலஸ் பி இப்படி கொடுத்தோன்னா ஆன்சர் 2ஆக இருக்கும். ஏன்னா டியோட வேல்யூ 22ஆகவும் பியோட வேல்யூ 5ஆகவும் இருக்குது. அப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 2ஆக இருக்கும்போது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரிமைண்டர் தானே. ஸோ இங்கே வந்து அவுட்புட் வந்து 2ஆக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் பியோட வேல்யூ வந்து அதே 5 தான், அது எந்த சேஞ்சுமே இல்லை. சப்போஸ் இப்போ பி இன்ட்டு பின்னா இதோட ஸ்கொயரை வந்து பிரிண்ட் பண்ணோம். இதே வந்து நம்ம பைத்தானில் இன்னொரு விதமாகவும் கொடுக்கலாம். b இன்ட்டு 2னா b பவர் 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆன்சர் வந்து 25ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது 5 5s are 25 ஆர் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ f இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு f பவர் 2ன்னு கொடுத்தோன்னா 4ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ f இன்ட்டு 3ன்னு கொடுத்தோன்னா 6ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ f பவர் 4ன்னு கொடுத்தோன்னா 16ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ f பவர் 5னா 32, f பவர் 6னா 64, f பவர் 7னா 128, அப்புறம் f
இன்ட்டு 10னா 20, அதாவது 2 இன்ட்டு 10 20 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு எஃப் பவர் 10னா 1 0 2 4 இதுதான் அதோட அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு எஃப் பவர் 136னா இதுதான் அவுட்புட்டு. இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கோம். டபுள் ஸ்டார்ன்றது வந்து பவரை குறிக்கும். இப்போது எஃப்ன்றதுக்கு வந்து 2ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோமா, அப்போ 2 பவர் 2 2 பவர் 10 2 பவர் 136, அதாவது 2வை 136 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ எஃப் பவர் 1000னா அதாவது 2வை 1000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இவ்வளோ பெரிய ஆன்சர் நம்மளுக்கு வரும். இதை தான் வந்து நம்ம பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, க்யூபு கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இந்த டபுள் ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தான் பூலியன் நோடில் லாஜிக்கல் கேட்ஸை வந்து பார்க்க போகிறோம். லாஜிக்கல் கேட்ஸ்னால் 3 லாஜிக்கல் கேட்ஸ் வந்து அண்ட், நாட், அப்புறம் ஆர். இது 3மே லாஜிக்கல் கேட்ஸ். அண்ட் என்ன பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. நாட்டுனா வந்து 0s 1s ஒன்னை வந்து 0வாக மாற்றும், அதாவது ட்ரூவாக ஃபால்ஸாகவும் ஃபால்ஸு ட்ரூவாகவும் சேஞ்ச் பண்ணோம். ஆறுன்றது வந்து அடிஷன் மாதிரி, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 and 3ன்னு கொடுத்துருக்கோன்னா ரெண்டுமே ட்ரூ. அதனால் எது கடைசியாக இருக்க ட்ரூ வேல்யூவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். இது ட்ரூ ஃபால்ஸுன்ற என்னென்னா 1னா ட்ரூ 0னா ஃபால்ஸ். இதுதான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இல்லாட்டி டேரெக்டாக ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு கூட கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா 1 and 1 இது வந்து ரெண்டுமே ட்ரூ. அதாவது ஆண்டோட கண்டிஷன் என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிறதோ ஆண்டுக்கு அப்புறம் இருக்கிறதோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்து நெக்ஸ்ட் கண்டிஷனில் வந்து 1 வந்து 1 and 0 இது ரெண்டுமே ட்ரூவாக இல்லாததுனால இங்கே வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 0 and 1 எங்கே 0 வந்தாலும் அது 0ன்னு தான் பிரிண்ட் ஆகும். ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லாட்டி 1ஆக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும், அதாவது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸுன்றது டேரெக்டாக கொடுத்து அண்ட் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆன்சர் ஃபால்ஸ். ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டு கண்டிஷனில் ட்ரூன்னு வரும். 1 ஃபால்ஸாக இருந்தாலும் வந்து இது வந்து ஃபால்ஸுன்னு தான் வரும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, இதெல்லாம் வந்து பூலியன் லிட்ரல்ஸில் வந்து அண்ட் ஆர் நாட்ன்றது லாஜிக்கல் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 0 or 1னா ஆறுன்றது வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் 1ன்னு பிரிண்ட் பண்ணும். 0 or 1னா 1ன்னு தான் பிரிண்ட் பண்ணுது. 1 or 0னாலும் 1ன்னு தான் பிரிண்ட் பண்ணுது. பட் 0 or 0 ரெண்டுமே ஃபால்ஸுன்ற பட்சத்தில் நான் எப்படி ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக 0ன்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நாட் ஆஃப் 1னா 1ன்றது ட்ரூ, அப்போ ஃபால்ஸுன்னு பிரிண்ட் பண்ணுது. நாட் ஆஃப் 0னா ஃபால்ஸு, 0ன்றது ஃபால்ஸு. நாட் ஆஃப் ஃபால்ஸ்னால் ட்ரூ, அதோட அல்டர்னேட்டிவ் அப்படியே ஆப்போசிட்டாக பிரித்து காட்டும். அதான் 0ன்றது ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நாட் ஆஃப் ஃபால்ஸுன்னு டேரெக்டாக கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு தான் பிரிண்ட் பண்ணும். நாட் ஆஃப் ட்ரூன்னு கொடுத்தாலும் ஃபால்ஸுன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ட்ரூனா ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸ்னால் ட்ரூவாக மாற்றும். இதுதான் வந்து நாட் கேட்டோட கண்டிஷன். இப்போ a is equal to 4ன்னு, நெக்ஸ்ட்டு b is equal to 6ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ a ப்ளஸ் ஈக்குவல் டு b இது வந்து ஒரு ஆர்குமெண்டட் ஆப்ரேட்டர். a ப்ளஸ் ஈக்குவல் டு b இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், டோட்டலாக வந்து சேர்த்தோன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இப்போ ஆட் பண்ணி பார்க்கும்போது 6 + 4 10ன்றது வந்து ஏல போய் அசைன் ஆகிடும். ஆனால் பியோட வேல்யூ அதே 6ஆக தான் இருக்கும். இந்த பியோட வேல்யூவில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் ஏ வந்து ஆர்குமெண்டட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கனால அதோட ஆன்சர் வந்து ஏ அப்படின்ற வேல்யூ, அதாவது வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தோன்னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து 4ன்னு வந்திருக்கும். ஏன்னா
ஏ ஓட வேல்யூ இப்போ 10 இருக்கா, 10 மைனஸ் 6னா 4 தானே. 4ன்றது வந்து ஏ அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஏன்னு பிரிண்ட் பண்ணும்போது 4ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஈக்குவல் டு பின்னா ஆன்சர் வந்து 24ன்னு வரும். ஏன்னா 4 6 ஆர் 24. இதை வந்து மறுபடியும் இந்த 24ன்றதை வந்து ஏ அப்படின்ற வேரியபிள்லேயே போய் ஸ்டோர் பண்ணிக்கும். நோ சேஞ்சஸ் இன் த வேரியபிள் பி. அடுத்தது ஏ டிவைடட் ஈக்குவல் டு பி. இப்போ வந்து ஆன்சர் 4.0. இந்த 4.0 வந்து மறுபடியும் ஏல வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால ஏக்கு மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். நோ சேஞ்சஸ் இன் 6. தட் இஸ் பி. நெக்ஸ்ட்டு இப்போ ஏ இன்ட்டு ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தோன்னா ஆல்ரெடி ஏல 4.0 இருக்குது. ஸோ 4.0 இன்ட்டு 6னா 24.0. இங்கே பாயிண்டில் இருந்துச்சுன்னா ஆன்சர் பாயிண்ட்லேயே தான் உங்களுக்கு வரும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4னும் பி இஸ் ஈக்குவல் டு 6னும் சி இஸ் ஈக்குவல் டு 10னும். ஏன் நான் இங்கே மறுபடியும் ஏபி வந்து கொண்டு வரேன்னா ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்தோன்னா 4 + 6 10, 10 + 10 20ன்னு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதாவது நடுவில் இருக்க அந்த ப்ளஸ்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் மொத்தமாக எல்லாத்தையும் அந்த ஒரு லைனை ஃபுல்லாக சேர்த்தோன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி இன்டூ சி அப்படின்ற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போதும் நார்மலாக பண்ணுவோம். ஏவும் பியும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஏ ப்ளஸ் பண்ணுவோம்ல. மேத்தமேட்டிக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தப்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து பி இன்டூ சியை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் கொடுக்கணும். ஸோ பி இன்டூ சி வந்து 60 + 4 64ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ சி அப்படின்றதுக்கு வந்து 100ன்னு பிரிண்ட் ஆகும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராக்கெட்டை தான் வந்து எப்போதுமே நம்ம மேத்தமேட்டிக்ஸ்லேயும் சரி வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஏ ப்ளஸ் பின்ற போது 10 × 10னா 10 10s are 100 அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.